வாட்ஸ்அப் பேக்கர்ஸ் வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேம் கிராக்கிங் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேம் இருக்குது. இந்த கேம் வந்து நம்ம கிராக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். நீங்கள் வந்து ரியலாக இந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் மாதிரி. இந்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா கிராக் மை ஆப் அப்படின்ற ஒரு சைட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த சேலஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து நம்ம கிராக் பண்ணணும். ஸோ உள்ளே வந்து டாஸ்க்லாம் இருக்கும். ஸோ போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சேலஞ்ச் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி கிராக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், கீழே பார்த்திங்க அப்படின்னா கேமுடைய லிங்க்கும் டூலுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இதுதான் நம்மளுடைய கேம். ஃபஸ்ட் நான் கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் பிளேயர். நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும், ஜம்ப் பண்ணலாம், காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தண்ணியில் விழுந்திங்க அப்படின்னா கேம் வந்து ஓவர் ஆகிடும். அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கேமு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேம் ஆடும். இந்த இடத்துல தான் சேலஞ்சர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலெக்ட் 5 M கோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 5 million கோல்டை வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் இருக்குது. இந்த கிரியேச்சரை வந்து நம்ம அந்த பக்கம் போக ட்ரை பண்ணால் அது வந்து நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் ஸ்டார்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 million கோல்டு எடுக்கணும். இந்த இடத்துல நம்மளுடைய சீட் இன்ஜின் டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 7 கோல்டு பாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து சீட் இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னிஃபையிங் கிளாஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேமை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமையும் நம்மளோட சீட் இன்ஜினையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிட்டு இப்போ தான் நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கன்ஃபார்ம் வந்து இந்த கேமை வந்து இப்படி தான் கோட் பண்ணியிருப்பாங்க. காயின் இஸ் ஈக்குவல் டு காயினோடைய வேல்யூ. ஸோ இதுதான் இருக்கும். கன்ஃபார்ம் வந்து இந்த 7ன்ற வேல்யூ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் என்னுடைய காயின் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீட் இன்ஜின் வச்சு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ வந்து நம்ம மேனிப்புலேட், அதாவது சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7 இன்டீஜராக தானே ஸ்டோர் ஆகும். 7 கொடுத்துட்டு ஸ்கேன் டைப் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ எக்ஸாக்டாக 7 தான் இருக்கணும். அதே போல் இன்டீஜர்னால 4 பைட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் அடிக்கிறேன். ஸோ இந்த அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7ன்ற வேல்யூ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ 10 மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கேன் கொடுக்குற நியூ ஸ்கேன் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்கேன். ஸோ இந்த அட்ரஸில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய காயினோட வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி கிளிக் பண்ணுறேன். வேல்யூ வந்து நான் 5 million மாற்றுறேன். 5 million மேலேயே போயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, இப்போ காயின் கலெக்ட் பண்ண அப்படின்னா காயின் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து 5 million காயின்ஸ் மேலே வந்து எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் அந்த பக்கம் போக முடியுது. ஓகே, யூ நீட் டு ஜம்ப் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கிரேப் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஜம்ப் பண்ணலாம். பட் இன்னும் ஹையராக நம்ம ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைமென்ஷனல் கேம், ரைட்டா? ஸோ 2 டைமென்ஷனல் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நான் வந்து லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணேன் அப்படின்னா அது எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் மேலே ஜம்ப் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ், ரைட்டா? நான் வந்து ரைட் சைட் மூவ் பண்ணேன் அப்படின்னா அது எக்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன், இப்படி மூவ் பண்ணால் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் எக்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷன், ரைட்டா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சா போதும், ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஜம்ப் ஈஸியாக வந்து ஹைட்டாக இன்னும் ஹையராக ஜம்ப் பண்ணலாம். ஏன் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் பக்கத்துலேயே தான் வந்து ஒய் ஆக்சிஸும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ கோட் பண்ணுறப்போ நீங்களே எப்படி கோட் பண்ணீங்க? எக்ஸ் ஆக்சிஸ் அப்புறம் தானே ஒய் ஆக்சிஸ், கன்ஃபார்ம் வந்து பக்கத்தில் கோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த அசம்ஷனை வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸை கண்டுபிடிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து கன்ஃபார்ம் பாயிண்டில் இருக்கும், டெசிமலில் இருக்கும். அப்போனா அது என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்? கண்டிப்பாக ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளோட் அப்புறம் வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் அன்னோன் இனிஷியல் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். மூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸாக்ட் ஸ்கேன் டைப் வந்து எக்ஸாக்ட் வேல்யூவில் இருந்து இன்க்ரீஸ்டு வேல்யூவாக மாற்றுறேன்.
அதாவது நான் வந்து இப்போது ரைட் சைடு மூவ் பண்ண போகிறேன், அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன் மூவ் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்கேன் கொடுக்குறேன். இந்தந்த வேல்யூஸ் இந்தந்த அட்ரஸஸில் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திரும்பி மூவ் பண்ணுறேன், எக்ஸ்கேன் எக்ஸ்கேன் எக்ஸ்கேன், ஓகேவா? திரும்பி எக்ஸ்கேன். இப்போது நம்ம நெகட்டிவ் டைரக்ஷனில் போகிறோம், ஸோ அதனால் டிக்ரீஸ்டு வேல்யூ, எக்ஸ்கேன் எக்ஸ்கேன் எக்ஸ்கேன். ஸோ போதும், இதோடைய நிறுத்திப்போம். ஏன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேல்யூ, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த 20 வேல்யூஸும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். தனியாக 380 நிற்குது, அதனால் மாற்றி பார்க்குறேன். இது கிடையாது. ஓகேங்க, ஸோ என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாறுது, ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஃபவுண்ட் அவர் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ. வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக வந்து ஒய் ஆக்சிஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மெமரி ரீஜனில் வந்து இது பக்கத்தில் இருக்க மெமரி ரீஜனில் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதோடைய மெமரி ரீஜனை வந்து நம்ம கண்டுபிடிச்சா ஒய் ஆக்சிஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் திஸ் மெமரி ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு வந்து மெமரி வியூவர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அசம்பிளி கோட் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அது 4 பைட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து இன்டீஜர், ஓகேவா? ஸோ 4 பைட்ஸுன்றது ஒரு இன்டீஜர், ரைட்டா? ஸோ மாற்றுறதுனால வந்து இந்த 4 வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் பக்கத்தில் இருக்க 4 வேல்யூஸ் கண்டிப்பாக வந்து ஒய் ஆக்சஸோடைய வேல்யூவாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜம்ப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க வேல்யூ மாறும். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஒய் ஆக்சஸ் வேல்யூ தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் திஸ் அட்ரஸ் டு த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சஸ் சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து பைட்டாக சேவ் பண்ணாதீங்க, ஃப்ளோட்டாக மாற்றுங்க. ஏன்னா டிசிமலாக தான் இருக்கும். ஃப்ளோட்டாக மாற்றி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ மெமரி வியூவரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய ஒய் ஆக்சஸ் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே. இப்போது நான் ஜம்ப் பண்ணுறேன், ஒய் ஆக்சஸ் வேல்யூ மாறுது. ஓகே, எல்லாமே மாறுது, பக்காவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். டைம் நான் வந்து ஹைட்டாக ஜம்ப் பண்ணணும், அப்போது நான் நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். ஆனால் 100 கொடுத்து பார்க்குறேன். ஸோ இன்னும் ஜம்ப் பண்ணணும், -500 இன்னும் அதிகமாக ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப் 50. ஓகே, நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஓகேவா? ஸோ மேலே வந்தாச்சு. புக்கு போகணும். ஓகே, ஸோ நம்ம கேமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ணியாச்சு. கங்க்ராட்ஸ், யூ ஆர் ரிச் அண்ட் யூ கேன் ஜம்ப் ஹை. P64 ஐ ஹேக் த கேம் CMA 0100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் P64 மாற்றணும். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமை கிராக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு ரைட்டப் எழுதுகிறோம். ஸோ ரைட்டப் எழுதுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க படித்து பார்க்கட்டும். இதே மாதிரி நிறைய CTF ரெவல்யூஷனரி சேலஞ்ச், அதுக்கப்புறம் கேம் ஹேக்கிங் சேலஞ்ச், பக் பவுண்டி, இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். இதே மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். See you in the next video. Bye. Until then, hacking. Bye bye.